வாயில்லா ஜீவன்களில் முதல்ல போற்றப்படுவது பசு தான். அடி வயிற்றுலேருந்து அம்மா அப்படின்னு குரல் கொடுக்கும். நமக்கு அம்மாவாகவும் இருக்கிறது. நம்ம குழந்தையாக இருக்கும்போது பாலூட்டி உயிரூட்டியவளும் பெற்றெடுத்த தாய் போல் நம்மளை அது வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு பால் தருது. அப்படிப்பட்ட பசுவை நம்ம கோமாதான்னு சொல்கிறோம். இதனால தான் அன்பும் சாந்தமும் நிறைந்த பசுவை பார்த்தாலே நம்ம தாயை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு உண்டாகும். பசுவோட பாலிலிருந்து பெறப்படும் தயிர், மோர், வெண்ணெய் உடலுக்கு பலம் தரும். முன்னோர்கள் கோமாதா மீது அன்பு பக்தியும் பயங்கரமாக செலுத்தியிருந்தாங்க. சிலர் பால் தரும் காலத்தில் பசு பராமரித்து விட்டு கருவை நின்றதுமே அதை புறக்கணிக்கிறாங்க. அதெல்லாம் பாவமான செயல். கனவுல இது செய்யக்கூடாது. மேலும் பசு முடிஞ்ச வரைக்கும் பசுக்களுக்கு நம்ம உணவுப் பொருளை தானமாக வழங்குறது அவ்வளோ ஒரு புண்ணியமான செயல் சொல்லுவாங்க. நன்றி.